Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சுமதி அக்காவோட காது குத்து ஃபங்க்ஷன் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியது நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் பேசணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ நாங்கள் முழுசாக கிளாரிஃபையாக உங்களுக்கு சொல்கிறோம். என்னங்கிறத வீடியோவில் சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் கேட்டது என்னன்னா, இவ்வளோ லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி பார்க்க தோணும்? நாங்கள் மற்ற சேனல்லேயே எல்லா வீடியோவும் பார்த்துட்டோம், உங்கள் சேனலில் பார்க்குறது வேஸ்ட்டு அப்படின்னு. உங்களை விட ஒரு யூடியூபராக எனக்கு அது நல்லாவே தெரியும். எல்லாரும் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டாப் போகணும்னு நானும் நினச்சிருந்தேன். அப்புறம் சரி சுமதி அக்கா போட்டதுக்கப்புறம், ஏன்னா அவங்களே ஃபங்க்ஷன், ஸோ அவங்க போட்டதுக்கப்புறம் நம்ம போடலாம் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் கேப் வச்சுருந்தேன். அது ரொம்பவே கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னங்கிறத ஓப்பனாக வாயிலே சொல்லிடுறேன். ஏதோ மேட்ச் ஆகிறாங்க சவுண்ட் கேட்டே இருக்குது. ஆமா, என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து நாங்க ட்ரெஸ் எடுத்தோம். அன்னைக்கு வந்து நாங்க ட்ரெஸ் எடுத்தோம், அஸ்வினுக்கு ட்ரெஸ் எடுத்தோம். அந்த ட்ரெஸ் என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா, நாங்க கிளம்பும்போது ட்ரெஸ் எங்கேயே வச்சுட்டு போயிட்டோம், வீட்லயே வச்சுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் மதுரைக்கு போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் நைட்டு தான் தெரியும் நாங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வரலன்னு. ஸோ அடுத்த நாள் வந்து நான் ட்ரெஸ்ஸுக்காக நான் ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருந்தேன். மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டு, ஏன்னா நான் மட்டும் தான் மொட்டை அடிக்க போனேன். நானும் சாரு வரல, நான் மட்டும் தான் போனேன். ஸோ அந்த விளாக் பார்த்துருப்பீங்க. போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மொட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எடுக்க நான் கிளம்பிட்டேன். சாரு மட்டுமே அங்கே ரெடி ஆகி அவங்க மட்டும் இருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு உடம்பும் சரியில்லை, அம்மா காய்ச்சல். ஃபங்க்ஷனை ஒழுங்காக அட்டன் பண்ணவும் முடியல. இருந்தாலும் உங்களுக்காக சின்ன சின்ன கிளிப்பிங் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருப்பேன். நான் மட்டும் தான் ஃபங்க்ஷன் இருப்பேன். அஸ்வினை வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும். சும்மா ஸ்டேஜில் ஏறுறது இந்த மாதிரி உட்காந்துருக்கிறது மட்டும் தான் பார்த்துருக்க முடியும். ஏன்னா நான் தான் வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணேன். அஸ்வின் வந்து சாப்பிட கூட இல்லை. இவங்க சாப்பிடாங்காட்டி நானுமே சாப்பிடல, அப்படி இவங்க கூட இருந்துட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு நிறையா அந்த ஃபங்க்ஷனில் ஆயிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக போச்சு, செம்ம சூப்பராக போச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் செம்மையாக போச்சு ஃபங்க்ஷன். எப்படி சொல்றது, ஒத்தாளா இருந்துகிட்டு அந்த அக்கா கலகலகலகலான்னு இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷனே. அதான் ஒத்தாளா இருந்துகிட்டு அந்த அக்கா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயம். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, நானே ஆச்சரியப்பட்டேன். நல்லா பண்ணாங்க. ஸோ இருக்கிற வரைக்கும் எப்படி சொல்கிறது, நம்ம அவங்க கூட கடைசி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு சேரை எடுத்து வச்சு கிளம்பிட்டாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். என்ன ராஜா அண்ணா, துர்கா அக்கா, இவங்க எல்லாருமே, ராஜா ரூபி இவங்க எல்லாருமே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ரூபி அக்கா எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் நான் 2 ஊசி போட வச்சாங்க. போட்டதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்லேயே சுமதி அக்கா வீட்டில் தான் இருந்தாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தோம். வந்தவங்க எல்லாம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் எல்லாருமே கேட்டாங்க. ஆனால் இல்லை, முடிச்சுட்டு போகலாம். இந்த ஃபங்க்ஷனில் ஒரு புது உறவுன்னா மீராம்மா. ரொம்ப நாளாக நாங்கள் வந்து மீராம்மா கிட்ட பேசணும், பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம், பார்த்துருக்கோம். ஆனால் பேசினதில்லை. ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கோம். ஒரு தடவை கள்ளக்குறிச்சி அவார்ட்ல பார்த்தோம். ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் அவங்க பேசலாம்னு நினைக்கும் போது அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ வந்து அவங்க வந்து பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் கிடைக்கல. இந்த டைம் வந்து நல்லா பார்க்கவும் பேச எல்லாமே டைம் நல்லா கிடைச்சிச்சு. ஸோ எல்லாருமே எடுத்த கிளிப்பிங்ஸ் நீங்க பார்த்த நிறைய விஷயம் இதுல இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அஸ்வினுக்கு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா பயங்கரமாக எடுத்திருப்பேன். அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு உடம்பு முடியாததுனால தான் என்னால் எடுக்க முடியல. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எனக்காக ஒரு தடவை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எல்லாம் மாற்றி மாற்றி கிளம்பிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ஃபங்க்ஷன் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிக்கிற மண்டபத்துக்கு. கிளம்ப வர எல்லாம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஜம்மு இன்றைக்கி தான் கிளம்பணும் சீக்கிரமாக. ஆனால் இன்றைக்கி தான் லேட் ஆகிடுச்சு. ரொம்ப பாப்பா என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்தேன். நான் யார் உங்களுக்கு? நீங்க உங்க கூட சேர்ந்த ஃப்ரெண்டு மாதிரி என்ன ட்ரீட் பண்றீங்க 2 பேரும். நான் வந்தாதான் வருவேன். ஓகே, என்ன உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்குமா ரைஸ் பிடிக்குமா? சரி, என்ன ட்ரெஸ் பிடிக்கும்? சாரி பிடிக்குமா இல்ல அந்த பட்டு பாவாடை பிடிக்குமா? பட்டு பாவாடை. உனக்கு? பட்டு பாவாடை. நெக்ஸ்ட் என்னது? பெட்ஸ் என்ன பிடிக்கும்? பெட்ஸ் பூனைக்குட்டி. பூனைக்குட்டி. உனக்கு? பூனைக்குட்டி.
காது குத்தவா? நீங்க தான் எல்லாத்துக்கும் குத்திக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு. ஷாமிக்கு என்ன வாங்கிருக்கீங்க நீங்க 2 பேரும் gift? நானே சாமிக்கு போட்டோ நானே அவருக்கு சாமிக்கு ஒரு பெரிய இது பேனர் வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த பேனர் இருக்கிற ரோடு தாங்க. இந்த ரோட்ல போணுமா? இந்த ரோடு இதுல போணுமா? லெஃப்ட் இதுக்குள்ள தான் போக சொல்லுது. பேனர் எங்க இருக்கு? அங்க இருக்கா? பாத்துக்கோங்க தெரியல. சுமதி அங்க இருக்கு பாரு பேனர். அந்த மண்டபம் இந்த பக்கமும் வரலாம் மாட்டேங்குது. மண்டபம் வந்துட்டோம். இந்த பேனர் அடிச்சிருக்காங்கல்ல. வண்டி எங்க நிறுத்தலாம்? டடரான் டடரான் டடரான். வந்துட்டோம் மண்டபத்துக்கு. கார் எங்க அங்க கொஞ்சம் முன்னாடி போய் போட்டு பேனர்லாம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. புரியல. நீ வச்சிருக்கியா? இதுல போடலாம். எங்க போட்டலாம்? முன்னாடி வந்து ரேட் வச்சு வந்துருக்காங்க. அதனால நம்ம வந்து ஆப்போசிட் வந்து தட்டெடுக்க வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு இருக்கோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு தட்டு சீருக்காக தட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க வந்துட்டாங்க பக்கத்துல. பெரிய டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு போல. யாருக்கு எந்த தட்டு நினைக்கிறேன்.
எல்லாரும் வச்சக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம வழி வைக்க போகிறோம். காது குத்து ஃபங்க்ஷன் சூப்பராக தான் போச்சு. அஸ்வினுக்கு தான் ரொம்ப உடம்பு முடியல. சொல்லவும் முடியல, இல்லை மெல்லவும் முடியல. சரி, என்னோட காஸ்டியூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவேன். அவசரடி அஸ்வினோட ஷர்ட் வேறு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். அது வந்து நான் கிளியராக வீடியோ எண்டில் வந்து சொல்லுவேன். ரொம்ப கஷ்டம். அஸ்வினுக்கு வந்து ரொம்பவே முடியல. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நாங்கள் ரொம்ப முடியல போல். சாப்பிட இல்லை, காலிலேருந்து தண்ணி குடிக்கல, ரொம்ப முடியாமல் கொதிக்குது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்குது பாருங்க. இது சரியான வெயில் வேறு ஒரு பக்கம். வீச்சு போட்டுக்கலாமாடி? வேறு வழி இல்லை, நீங்கள் விட மாட்டீங்க, வண்டியை போட்டு முடியல ரொம்ப. அப்படி படுத்தாலாம் முடியவே முடியாது. ஊசியை போட்டு பார்த்து வாமிட்டும் பண்ணிட்டாங்க. எல்லாம் என்னன்னே தெரில. எனக்கு எப்படி டே பாரு எழுதி போயிருக்கு. டே நல்லா போச்சு, உனக்கு உடம்பு முடியல. அதுதான் என் சங்கடம். ஹாஸ்பிட்டல் போய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். போட்டான். எத்தனை ஊசி? டேப்லெட் கொடுத்தாங்களா? நான் என் பேச்சை கேட்டு எனக்காக ஒரு மரியாதை கொடுத்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இந்த எண்டிங் ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய கிளிப்பிங்ஸ் இதில் பார்த்துருப்பீங்க. பார்க்க ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை எல்லாமே பார்த்தது தாங்க இருக்குது அப்படின்னீங்கன்னா அதுவும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லோரும் அதுக்கு முன்னாடி போட்டுட்டாங்க. நான் வந்து செம்ம அப்டேட்டில் இருந்தேன் அந்த டைமில். எடுத்தா போகிறது அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சுமதி அக்கா போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக போவேன்னா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஸ்பீடை கம்மி பண்ணேன். அது ரொம்பவே கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு மேடம் வந்து இந்த என்னது Feb 14 நான் மேடமுக்கு கொடுத்த கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து எடுத்தோம். பட் ப்ராப்பரா ஃபுல்லா எடுக்க முடியல. என்ன நீங்க என்ன பண்ணீங்க, பிரசன்ட் பண்ணீங்க, கோல்டா சில்வரா நிறைய क्वेश्चंस இருக்கும். சோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல தெளிவா என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படிங்கறது, அது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே ஃபுல்லாவே அடுத்த வீடியோல சொல்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். எப்பவுமே எங்க லட்சியம் உங்களுக்கு. பை.